அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பான சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு அழகு கலைகளுக்கும் தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கும் பல வழிகளில் அனுமதி தந்திருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது கைகளையும் நகங்களையும் அழகா வச்சுக்கிறது. விசேஷ நாட்கள், பெருநாள், கல்யாண விசேஷங்கள் வந்தாலே நம்ம வீட்டு பெண்கள் எல்லாருமே கைகளில் மருதாணி வைக்கிறதையும் நகங்களுக்கு நெயில் பாலிஷ் போடுறதையும் வழக்கமா வச்சிருக்கோம். ஆனா இங்கதான் நம்மில் பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. கைகளில் மருதாணி வச்சிருக்கும் போதோ அல்லது நெயில் பாலிஷ் போட்டிருக்கும் போதோ நாம செய்யற உழு கூடுமா? அப்படி உழு செஞ்சுட்டு தொழுதா நம்ம தொழுகை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இன்னைக்கு இந்த வீடியோல நெயில் பாலிஷ் மற்றும் மருதாணி குறித்து மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மிக தெளிவான சட்டங்கள் என்ன, பல பெண்கள் அறியாமல் செய்யக்கூடிய 3 ஆபத்தான தவறுகள் என்னென்ன என்பதை பற்றி அசைக்க முடியாத மார்க்க ஆதாரங்களோடு மிக விரிவாக பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா இது உங்களுடைய அன்றாட தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயம். முதலாவதா நாம மருதாணி அல்லது மெஹந்தி பத்தி பார்ப்போம். இஸ்லாமிய மார்க்கத்துல பெண்கள் தங்களோட கைகளில் மருதாணி வச்சு அலங்கரித்துக் கொள்வது என்பது மிகவும் ஊக்குவிக்கப்பட்ட ஒரு அழகான விஷயம். ஹதீஸ்கள்ல பார்க்கும்போது ஒரு பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட ஒரு திரைக்கு பின்னால இருந்து ஒரு கடிதத்தை நீட்டுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோட கையை பார்த்துட்டு இது ஆணின் கையா அல்லது பெண்ணின் கையா என்று கேட்கிறாங்க. அதற்கு அங்கிருந்தவர்கள் இது பெண்ணின் கைதான் இறை தூதர் அவர்களே என்று சொன்னதும் நபிகளார் கூறினார்கள், நீ பெண்ணாக இருந்தால் உன்னுடைய நகங்களுக்கு மருதாணி கொண்டு வண்ணம் பூசி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். ஆதாரம் சுனன் அபுதாவுதுல 4166வது ஹதீஸா பதிவாயிருக்கு. இதுல இருந்து பெண்கள் மருதாணி வைப்பது நபி வழி என்பது நமக்கு தெளிவாகுது. சரியா? இப்போ விஷயத்துக்கு வருவோம். கையில மருதாணி இருக்கும்போது உளு கூடுமா? நிச்சயமாக 100% கூடும். ஏன் கூடும் அப்படின்னா, நாம கைகளில் வைக்கும் இயற்கை மருதாணி காய்ந்த பிறகு அதை நாம் தண்ணீரால் கழுவி எடுத்துடுறோம். அதற்கு பிறகு நகங்களிலோ அல்லது தோலிலோ வெறும் நிறம் மட்டும்தான் தங்கியிருக்கும். இந்த நிறம் என்பது தண்ணீரை உள்ளே செல்ல விடாமல் தடுக்கும் ஒரு தனி அடுக்கை நகத்தின் மீது உருவாக்குவது கிடையாது. நாம உழு செய்யும் போது தண்ணீர் நகத்தின் மீதும் தோலின் மீதும் நேரடியாக பட்டு நனைந்துவிடும். உழுவில் கைகளை கழுவுவது ஃபர்ல் என்பதால் மருதாணி போட்டிருக்கும் போது தண்ணீர் நேரடியாக நகத்தில் படுவதால் உங்களுடைய உழு முழுமையாக கூடும், தொழுகையும் கூடும். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததா இன்னைக்கு இளம் பெண்கள் மற்றும் கல்லூரி பெண்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய நெயில் பாலிஷ் பத்தி பார்க்க போறோம். இதோட மார்க்க சட்டம் என்ன? நகத்தில் சாதாரண நெயில் பாலிஷ் இருக்கும்போது நாம செய்யற உணு கூடவே கூடாது. உணு கூடவில்லை என்றால் நம்முடைய தொழுகையும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் நெயில் பாலிஷ் போட்டால் உணு கூடாது? இதற்கான அறிவியல் மற்றும் மார்க்க காரணம் என்ன தெரியுமா? மார்க்க சட்டப்படி உணு செய்யும் போது நம்முடைய முகம், கைகள், கால்கள் மற்றும் நகங்களின் மீது தண்ணீர் நேரடியாக பட்டு நனைய வேண்டும். நகத்தின் ஒரு சிறிய பகுதியில் தண்ணீர் படாவிட்டாலும் உழு கூடாது. ஆனா நாம கடையில வாங்கி பயன்படுத்துற சாதாரண நெயில் பாலிஷ்கள் எல்லாமே கெமிக்கல் மற்றும் பிளாஸ்டிக் போன்ற ஒரு தடிமனான கெட்டிய அடுக்கை நகத்தின் மீது உருவாக்கி விடுகிறது. நீங்க நெயில் பாலிஷ் போட்டதுக்கு அப்புறம் கைகளை கழுவினாலும் அந்த தண்ணீர் நகத்தை தொடுவதே இல்லை. அது நெயில் பாலிஷ் லேயர் மேல் பட்டு அப்படியே வழுக்கி கொண்டு ஓடிவிடுகிறது. இதற்கு மார்க்கத்தில் மிக முக்கியமான எச்சரிக்கை ஆதாரம் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒரு மனிதர் உழு செய்துவிட்டு தொழுவதற்காக வந்தார். அவருடைய காலின் நகப்பகுதியில் ஒரு நாணயம் அளவு ஒரு சிறிய பகுதி தண்ணீர் படாமல் காய்ந்திருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். உடனே அவரிடம், நீர் திரும்பிச் சென்று உமது உணுவை சரிவர செய்துவிட்டு வரவும் என்று கூறினார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் 243வது ஹதீஸா பதிவாயிருக்கு. அபுதாவுதுல 173 பதிவாயிருக்கு. சகோதரிகளே, யோசிச்சு பாருங்க.
அறியாமல் ஒரு சிறிய இடம் காய்ந்ததற்கே உழுவை மீண்டும் செய்ய சொன்ன மார்க்கம், நம்முடைய 10 விரல் நகங்களையும் தண்ணீரே படாதவாறு நெயில் பாலிஷ் கொண்டு மூடி வைத்திருந்தால் அந்த உளி எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? எனவே நகத்தில் நெயில் பாலிஷ் இருக்கும்போது உழு செய்வது முற்றிலும் செல்லாது. மார்க்கெட்ல தண்ணீரும் காற்றும் உள்ளே போகக்கூடிய ஹலால் நெயில் பாலிஷ் விக்குதே, அதை நாங்க பயன்படுத்தலாமா என்று. அன்பான சகோதரிகளே, பல நிறுவனங்கள் வியூஸுக்காகவும் வியாபாரத்திற்காகவும் ஹலால் நெயில் பாலிஷ் என்று விளம்பரம் செய்கிறார்கள். ஆனா அது உண்மையிலேயே தண்ணீரை உள்ளே விடுகிறதா என்பதே நாம 100% உறுதி செய்ய முடியாது. நம்முடைய மறுமை வாழ்வும் தொழுகையும் தான் நமக்கு முக்கியம். ஒருவேளை அது தண்ணீரை உள்ளே விடாவிட்டால் நம் தொழுகை வீணாகிவிடும். சந்தேகம் உள்ள விஷயங்களை தவிர்ப்பதே ஒரு சிறந்த முஸ்லிமுக்கு அழகு. அப்படின்னா இதுக்கு என்னதான் தீர்வு? வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு நெயில் பாலிஷ் வைக்க ஆசையாக இருந்தால் உங்களுடைய மாதவிடாய் நேரங்கள்ல, அதாவது நீங்க தொழுகையிலிருந்து விலகி இருக்கும் அந்த பல நாட்கள்ல தாராளமா நெயில் பாலிஷ் வச்சு உங்க ஆசையை நிறைவேற்றிக்கலாம். 2வது தீர்வு, விசேஷ நாட்களுக்கு நகங்களுக்கு வண்ணம் பூச நினைத்தால் நெயில் பாலிஷிற்கு பகரமாக நல்ல தரமான இயற்கை மருதாணியை பயன்படுத்துங்க. இது சுண்ணத்தும் கூட. உழுவிற்கு எந்த தடையும் வராது. என் அன்பான சகோதரிகளே, நம்முடைய அத்தனை அமல்களும் அல்லாஹ்விடம் கபுல் ஆகணும்னா நம்முடைய தூய்மை சரியாக இருக்கணும். அழகை விட நமக்கு தொழுகைதான் முக்கியம் என்பதை மனதில் வையுங்கள். இந்த பயனுள்ள மார்க்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப்கிற மற்ற முஸ்லிம் சகோதரிகளுக்கும் தோழிகளுக்கும் ஷேர் செய்யுங்க. ஏன்னா பல பேர் தெரியாமல் நெயில் பாலிஷ் போட்டு கொண்டு தொழுகிறார்கள். அவங்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வா இருக்கும். அல்லாஹ் நம்முடைய தொழுகைகளையும் அமல்களையும் கபூல் செய்வானாக. கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்னு துவா செய்யுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு பயனுள்ள மார்க்க தெளிவோட உங்களை நான் சந்திக்கிறேன்.